ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவா டாக்டருக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு. சிந்துவா அந்த சுளுக்கை எடுத்து விட சொல்லி பார்த்தோன்னா அன்னபூர்ணி சொன்னாங்க. கூட பார்த்தோம்னா வாசு சிவா டாக்டரோட அப்பாவும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து சுளுக்கு எடுக்கட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மகா, அதாவது சிவா டாக்டரோட அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு அவங்க தம்பி அந்த ஒரு மென்டல் குரூப் இருப்பில் 3 பேர், அவங்க 3 பேர் வந்து கதவை தட்டுறாங்க. இப்போ வாசு அதாவது சிவா டாக்டரோட அப்பா வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கு தெரியும், நீ வா உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ சிந்து வந்து சிவாவை டாக்டர் சட்டை கழட்ட சொல்லி சூப்பராக சுளுக்கெல்லாம் எடுத்து விட்டுறாங்க. இடையில கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் நடக்குது. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ சிந்துக்கு வந்து சிவா டாக்டர் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்படி கிளம்புறாரு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி இது சம்மந்தமாக கேட்டதுக்கப்புறம் இப்போ சரியாயிடுச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சிந்து இருந்துக்கிட்டு என்ன சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாடியில் அங்கே பால்கனியிலேருந்து பார்த்தோன்னா மகாவும் அந்த மென்டல் குரூப்பும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படியே போனாங்கன்னா நம்ம தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்பால் இங்கே ஆறுமுகத்தை காட்டுறாங்க. எப்பவும் போல் அவர் பார்த்தோம்னா காட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து என்னடா நடந்துச்சு என்ன இதுங்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டாக்க இப்போ அவங்க போனாங்க இல்லையா, அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட உட்காந்து ஒன்று விடாமல் சொல்லிகிட்டே இருந்தார். அதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா அப்படியே கண் கலங்கி போனாங்க. சீக்கிரமாகவே நீ வந்து பைரவியோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்தை சொல்கிறாங்க. ஆறுமுகமும் எப்பயும் போல் அந்த மாதிரி ஒரு அதாவது குழந்தைத்தனமாக பேசுவார்ல, அந்த மாதிரி அப்படியே பேசுகிறாரு. ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சிவா டாக்டர் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து நர்ஸு ஃபோன் பண்ணுறாங்க. அமைச்சர் வந்து இங்கே புதுக்கூட்டத்துக்கு வரும்போது திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கண்டிஷன் கேட்டு என்ன பண்ணுங்கிறத சிவா டாக்டர் சொல்லிட்டு சீக்கிரமாக வரேன்னு சொல்லி அவர் வந்து வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா தேவராஜன் அவங்க சினேகாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் காப்பாற்றிடுறோன்னு சொல்லிட்டு இப்போ சினேகா கிட்ட சொல்லி சிவாவுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. கால் பண்ணுறாங்க. சினேகாவோட காலை பார்த்துட்டு சிவா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. 2-3 தடவை அடிச்சும் எடுக்கல. இப்போ அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க நர்ஸு சொல்லிடுறாங்க, நான் சொல்லிட்டேன் சிவா டாக்டர்கிட்டன்னு. அப்போயே சினேகாவுக்கு தெரியுது நம்ம பண்ண தப்பால் தான் அவர் நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் வந்ததுக்கப்புறம் என்ன கண்டிஷன் என்ன இதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உடனே பார்த்தோம்னா தேவராஜன் இருக்கார்ல சினேகாவோட அப்பா, அவர் வந்து இவருக்கு ஆஞ்சியோ பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்த சிவா வந்து இவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அவர் சும்மா விடுவாரா, ஒரு அமைச்சர் அவர் வேறு வந்து அட்மிட் ஆனதுனால நிறையா காசு வேணுங்கிறனால ஏதோ தப்பான ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறாங்க. சிவா டாக்டர் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் பேச போகிறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இது சம்மந்தமாக ப்ரோமோ வருதோ அதை வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.